Is there anything good on TV? Say yeah! What is the reality behind these faces? Faces that tell us stories of life are captured here, in a view to tell only on Young Asia Television. We started out to make a difference. It's been 10 years of working. පරිසරය සංරක්ෂණය කිරීමට சமாதானத்தையும் நிரந்தர அபிவிருத்தியும் பலப்படுத்துகின்றோம். to meet the challenges of globalization. අපි දැන් ලෝකය වෙනස් කරනවා. நாம் இப்போது உலகினை மாற்றுகின்றோம். Now we're changing the world. පරමාණු බෝම්බයක් කරපු වින්නැහිය ගැන කතා කරන ගමම අපි ඊළඟට යන්න බලාපොරොත්තු වෙන්නේ එවරස්ට් කන්ද තරණයෙන් ලැබපු අත්දැකීම් ගැන කතා කරන්න. ඊළඟට අපි බලාපොරොත්තු වෙනවා රීමික්ස් සින්දු ගැන අපේ කට්ටිය කතා බහට යමු වෙන්න. ඊළඟ මොහොත අපි වෙන් කරන්නේ විදි දරුවන් වෙනුවෙන්. අන්තිමේදී අපි බලාපොරොත්තු වෙනවා යා ශ්‍රී ලංකා කණ්ඩායමේ රොමේෂ් එක්ක රත්නපුරේ සිංහලගොඩ විදුහලටත් ගොඩ වෙන්න. வழமை போலவே இன்றும் ஒரு குட்டிச்சுவர் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் இருக்கும் இடம் கூட ஒரு குட்டிச்சுவர் தான். இங்கு சில நண்பர்கள் இருக்கின்றார்கள், அவர்களை நாங்கள் சந்திக்க போகின்றோம். ஹலோ மச்சான். இவர் மலிந்த நிலாங்க நிரஞ்சன். முன்னாடி கதா கரணிட்டி என்னத்த காய்ச்சிட்டு நீ අපි මේ රීමික්ස් එකෙන් රීමික්ස් Welcome one and all, man. I hope you're ready to shake, party and grind tonight. ඒක ගැන පොඩ්ඩක් අපිටත් කියන්නකෝ. නෑ ඉතින් ළඟදී ආවා මේ රාජ්ගේ රීමික්ස් එකක් ආවා. විෂුවල් එකත් වටිනවා. ඒ ගැන පොඩ්ඩක් කතා කරන්න. ඊට කලින් මේ රීමික්ස් ගැන මේ මලින්දත් කතා කරන්න හිටියා. තව එයාත් එක්ක කරන්න ඕනේ කියලා. ඒ ඕගොල්ලන්ට රීමික්ස් කැමතිද? අනිවාර්යයෙන්. எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். රීමික්ස් කියන්නේ ඉතින් මලින්දටත් ඉතින් නෑ මෙහෙමයි මම නම් හිතන්නේ රීමික්ස් මේ මොකක් පරණ සින්දු රීමික්ස් කරන ඒවා හැම එකම ලස්සනයි කියලා මට නම් හැබැයි දෙන්නේ මම ආසයි රීමික්ස් වලට. රීමික්ස් එකේ ලිමිට් එකක් තියෙනවා. ඕනි සින්දුවක් රීමික්ස් කරන්න බෑ. මොකම කරන රීමික්ස් එක පරණ ඕනි සින්දුවක් පොඩ්ඩක් තාලේ හොඳයි නම් මේක රීමික්ස් කරාම හොඳට නැගලයි කියලා හිතලා තමයි ඒ කට්ටිය රීමික්ස් කරන්නේ. ඕකේ විනාශ වෙන්නේ රීමික්ස් කියන්නේ. ඉතින් හැමෝම ඉතින් කම්පියුටර් තිබුවම මියුසික් දාගෙන කරනකොට ඔක්කොම රීමික්ස් කියලා දානවා. முத்துக்கால் சிரிக்கும் நிலத்தில் திக் திக்கும் நினைப்பை விடாய்க்கும் முத்துக்கால் சிரிக்கும் நிலத்தில் திக் திக்கும் நினைப்பை விடாய்க்கும் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் திக் திக்கும் நினைப்பை விதைக்கும் முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் திக் திக்கும் நினைப்பை விதைக்கும். ඊළඟට අපි මොනවද දන්නවා කතා කරන්න යන්නේ. அடுத்ததாக அணுகுண்ட பத்தி தீர்மானம் ஆட்டோமிக் பாம் ஏற்கனவே கதா කරන්න යන්නේ. அடுத்ததாக நிகழ்ச்சியில் நாங்கள் பேச போகும் விடயம் கலந்துரையாட போகும் விடயம் அணுகுண்டு பற்றியது. அதாவது மனித வரலாற்றில் மனிதன் கண்டுபிடித்த பல்வேறு விடயங்களில் மிகவும் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்திய ஒன்று அணுகுண்டு என்று கூறலாம். அதை பற்றி தான் நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் பேச போகின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்லலாம். பாரிய ஆக்கத்திற்கும் பாரிய அழிவுக்கும் உதாரணமாக விளங்கிய ஒரு கண்டுபிடிப்பே அணுகுண்டு. எனினும் இந்த ஆயுதம் அழிவை நோக்காக கொண்டே உருவாக்கப்பட்டது.
1939ஆம் ஆண்டு உலகின் தலைசிறந்த விஞ்ஞானிகளான ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ராபர்ட் ஓப்பன்ஹைமர், என்ரிகோ ஃபெர்மி மற்றும் லார்ட் ரதர்ஃபோர்ட் அனைவரும் ஒன்றிணைந்து அன்றைய அமெரிக்க ஜனாதிபதி பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட்டின் மேற்பார்வையின் கீழ் மேன்ஹட்டன் திட்டம் எனும் பெயரில் தமது முதலாவது அணு ஆயுத பரிசோதனையை மேற்கொண்டனர். அமெரிக்க ரசாயன ஆய்வுக்கூடங்களில் மூடிய கதவுகளுக்குள் மிக மிக ரகசியமாக உருவாகிக் கொண்டிருந்த அணுகுண்டானது ஒரு நாள் பாரிய அழிவையும் உலகின் பாதுகாப்புக்கு நிரந்தர அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தப் போகின்றது என்பதை அன்று உலக மக்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. யுரேனியம் அல்லது புளூட்டோனியம் அணுவொன்றினை பிளப்பதன் மூலம் பெறப்படும் பாரிய சக்தியே அணுகுண்டொன்றின் மூல கொள்கையாகின்றது. ஒரு அணுகுண்டின் மூலம் பிறப்பிக்கப்படுகின்ற சக்தி சுமார் 50 மெகாத்தோன்களை விடவும் அதிகமானதாகும். ஒரு அணுகுண்டு தாக்குதலின் போது சுமார் 35,000 அடிகளுக்கு நெருப்புடன் கூடிய புகை மண்டலம் எழும்புவதோடு சுமார் 120 மைல்களுக்கு அப்பாலும் தனது கதிரியக்கத்தின் காரணமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும் வல்லமையை இது கொண்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள உயிர் உடைமைகளை அழித்து தரைமட்டமாக்குவதுடன் இதன் EMP எனப்படும் எலக்ட்ரோ மேக்னடிக் பல்ஸின் காரணமாக சுமார் 50 மைல் விட்டத்திற்குள் அமைந்துள்ள அனைத்து இலத்திரனியல் சாதனங்களையும் அளிக்கின்றது. ஆயிரத்தி 1945ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 6, 9 தேதிகளில் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகர்கள் இதன் கோரமான அழிவை அனுபவித்தன. ஒரு நிமிடத்தில் 1 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டு சுமார் 1 லட்சம் பேர் காயமடைந்தனர். உடைமைகள் சாம்பலாக்கப்பட்டன. ஆண்டாண்டு கால கதிரியக்கம் அப்பகுதி மக்களை விட்டு வைக்கவில்லை. ஹிரோஷிமாவிலும் நாகசாக்கியிலும் அணுகுண்டுகள் ஏற்படுத்திய அழிவுகள் மிக பாரதூரமானவை என்பதை எவராலும் மறுக்க முடியாது. எனினும் யுத்த களத்தில் பயன்படுத்தப்பட்ட இவ்விரு அணுவாயுத தாக்குதல்களை விட பாரிய அபாயத்தினை உலகம் இன்று எதிர்கொண்டுள்ளதை நீங்கள் அறிவீர்களா? அதுதான் வல்லரசுகளின் அணுவாயுத பரிசோதனைகளும் அதன் கழிவுகளும் ஏற்படுத்தி வருகின்ற இனியும் ஏற்படுத்த போகின்ற பாதிப்புகள். அணுவாயுத உற்பத்தியில் ஈடுபடுகின்ற வல்லரசு நாடுகள் வருடம்தோறும் அணுவாயுத பரிசோதனைகளை சமுத்திரத்திலும் மலைகளிலும் நிலத்திற்கடியிலும் பாலைவனங்களிலும் நடாத்துகின்றன. இதனால் சூழலும் உயிரினங்களும் பாரிய உயிர் அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டுள்ளன. அதே நேரம் இந்த பரிசோதனைகளின் கழிவுகள் இதே போன்ற இடங்களில் புதைக்கப்படுகின்றன. இவ்வாறு புதைக்கப்பட்ட அணு கழிவுகளில் இருந்து ஏற்படுகின்ற அணு கசிவுகளினால் உலகம் அபாயத்தினை எதிர்கொண்டுள்ளதாக விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இதற்கு எதிராக பல பொதுநல அமைப்புகள் குரல் எழுப்பி வந்தாலும் அவற்றின் மூலம் சாதகமான எத்தகைய மாற்றத்தினையும் காண முடியவில்லை என்றே கூற வேண்டும். வல்லரசு நாடுகளிடமிருந்த அணுவாயுத வல்லமை இன்று படிப்படியாக பல நாடுகளுக்கும் விரிவடைந்துள்ளது. இது உலகம் எதிர்கொண்டுள்ள மற்றொரு அபாயமாகும். எந்த நிமிடத்திலும் பொறுப்பற்ற அணுவாயுத பாவனை இடம்பெறலாம் என்ற அச்சமே நிலவுகின்றது. என்றாலும் இன்றைய நவீன உலகின் முன்னேற்றத்திலும் அபிவிருத்தியிலும் அணுப்பாவனை பாரிய பங்களிப்பினை வகிக்கின்றமையும் மறுக்க முடியாது. அணுவின் பிறப்பாக்கம் இன்று பல வல்லரசு நாடுகளின் பாரிய சக்தி தேவையை பூர்த்தி செய்து வருகின்றது. இதுவே அணுவாயுத பரிசோதனையில் புதிய நாடுகள் ஆர்வம் காட்ட தூண்டும் காரணியாக கொள்ளப்படுகின்றது. எவ்வாறாயினும் அணுவாயுதம் எவ்வளவுதான் பயன்களை தந்தாலும் அது ஏற்படுத்தும் அழிவுகளுக்கு ஒருபோதும் அப்பயன்களை ஈடாக்க முடியாது என்பதே உண்மையாகும்.
Hi, ladies and gentlemen. Welcome to the Mr. World competition. And hi, Mommy. And on my left-hand side, we have the judges. And on my left-hand side, we have all these contestant fellows. First up, we have casual wear. And the bare body competition. The winner of the Mr. World competition is... Oh my God! Yeah, team. Anything is possible. I have the right to food. I have the right to information. I have the right to clean water. I have the right to shelter. I have the right to play. I have the right to education. I have the right to health care. I have a right to express my opinion. දැන් තියෙන චයිල්ඩ් ඇබියුස් කියලා කිව්වම ඒක කොහොමද ලංකාවේ චයිල්ඩ් ඇබියුස් එක ගොඩක් ඇවිල්ලා තියෙනවා. ඔව් පොඩ්ඩක් ඉක්මනට ආරෙදට ඉන්ක්‍රීස් වෙලා තියෙනවා. ඒ කියන්නේ ඉතර ප්‍රමාණයට නෙමෙයි. අපේ ලංකාවේ බලනකොට ඉතින් පොඩ්ඩක් අපිට මොයේ දැන් අම්මලා පිටරටවල යනවා. යනකොට එතකොට අන්න ඒ වගේ තැන් වල තමයි ගොඩක් මොය ඇබියුස් එක. අසරණ නේ. ඒ කියන්නේ අම්මා තාත්තයි ඉවත් වෙනවන්න ඔය දේ වෙනකොට තමයි ඔය ස්ට්‍රීට් වලට මොකද වෙන්නේ. උඹලට දන්නවද ලංකාවේ වැඩියෙන් මේ චයිල්ඩ් ඇබියුස් එකට අයත් වෙන්නේ මේ මචං මේ පාරයිනේ ඉන්න අම්මා තාත්තා නැතුව පොඩි ළමයි. ඒගොල්ලෝ තමයි මේකට ගොඩාක් මේ ඒ කියන්නේ දැන් තව විදිහකට කිව්වොත් මේ වැඩිහිටියන්ගේ රැකවරණයක් නැතුව ඉන්න අයනේ. ඔව්. දැන් සමහරවිට වා කිව්වේ හරි. නමුත් ඒ අතරතුර අර අම්මා තාත්තා ඉන්න ළමයිනුත් ඇබියුස් වෙනවා. ඒ කියන්නේ අර සමහර අයගේ වැරද්ද නිසා. මේක අර වෙනවා. இலங்கையில் அதாவது உலகை எடுத்துக்கொண்டால் அதிகமாக சிறுவர் துஷ்பிரயோகங்களுக்கு உட்படும் நாடுகளில் இலங்கையும் ஒன்று. ஆனால் இலங்கை எடுத்துக்கொண்டால் இலங்கையில் அதிகமாக சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுபவர்கள் பெரும்பாலும் இந்த பாதையோரங்களில் வாழும் அனாதை சிறுவர்கள் என்று கூறப்படுகின்றது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் அதை பற்றி தான் கலந்துரையாடப் போகின்றோம். இவர்களை நீங்கள் பொதுவாக நகரத்திலுள்ள தெருக்களில் காணலாம். ஆயினும் இவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளாத வகையில் பாசாங்கு செய்யும் சிலரின் கண்களுக்கு இவர்கள் தெரியாமலும் இருக்கலாம். இவர்களில் சிலர் தங்கள் வாழ்க்கை பூராகவும் தெருக்களில் வாழ்ந்து வருகின்றார்கள். இன்னும் சிலர் தங்கள் வேலை நாட்களை மாத்திரம் தெருக்களில் கழிக்கின்றார்கள். இவர்கள் எந்த குழுவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் வீதிகளிலுள்ள சிறுவர் சிறுமியரே இலங்கையிலுள்ள பிள்ளைகளில் பெருமளவிலான துஷ்பிரயோகத்திற்கு இலக்காகின்றார்கள். எனது பெயர் விஜயசேன. நான் காலை 8 மணி அளவில் இங்கு வந்து 12 மணி ஆகும் வரையில் வேலை செய்கின்றேன். நான் பீங்கான், கொள்கலச் சட்டங்கள், பூச்சாடிகள், விளையாட்டுப் பொருட்கள் என்பவற்றை தயாரிக்கின்றேன். சில ஒட்டு வேலைகளை செய்ததன் பின்னர் நாம் பகல் உணவை சாப்பிடுகிறோம். பகல் சாப்பாட்டுக்கு பின் 2 மணி வரை இங்கிருப்பேன். அதன் பின் விளையாட மைதானத்துக்கு செல்வோம். மாலை 6 மணியளவில் நாம் அங்கிருந்து திரும்பி வருவோம். எனது தந்தை பல்வேறு வகையான வேலைகளை செய்கின்றார். அத்துடன் அவர் பஸ் வண்டிகளில் பாட்டு பாடுவார். எனது தாய் இறந்து விட்டார். எனது சகோதரியும் சகோதரனும் பாடசாலைக்கு செல்கின்றனர். ஆசிரியர் ஒட்டு வேலைகளை படிக்க இங்கு கூட்டி வந்தார். வேலையை ஆரம்பித்து பல மாதங்கள் ஆகின்றன. பின்னர் என்னை ஒரு வேலை தளத்துக்கு போடுவதாக கூறினார்கள். கொள்கின்றோம். நாம் இந்த மக்களை சந்தித்து கதைத்து எமது அமைப்பில் பட்டியல் படுத்தி இருக்கின்றோம். அவர்களின் பிள்ளைகளுக்கு நாம் வழங்கும் சேவைகளை அவர்கள் கேள்விப்பட்டுள்ளதால் தமது சமூகத்திலிருந்து பிள்ளைகளை எங்களிடம் அழைத்து வருகின்றார்கள்.
6 வயதை விட குறைந்த பிள்ளைகளுக்கான ஒரு முன்பாடசாலையும் குழந்தை காப்பகம் ஒன்றும் இருக்கின்றது. 6 வயதுக்கும் 16 வயதுக்கும் இடைப்பட்டவர்களை பொறுத்தவரையில் முறைசார் கல்வி தேவைப்படும் வயதில் அவர்களுக்கு கிடைக்குமாறு நாம் பார்த்து கொள்கின்றோம். அத்துடன் பாடசாலைக்கு போகாத சிறுவர்களும் கல்வியை இடையில் விட்டவர்களும் உள்ளனர். நாம் வாசிக்கவும் எழுதவும் அவர்களுக்கு இங்கு படிப்பிக்கின்றோம். கொழும்பு வீதிகள் பல்வேறு காரணங்களினால் நூற்றுக்கணக்கான பிள்ளைகளின் வசிப்பிடமாக மாறியிருக்கின்றன. பல பிள்ளைகள் வீதிகளிலேயே பிறந்தும் இருக்கின்றார்கள். மேலும் பலர் அன்பும் அரவணைப்பும் அற்ற துன்புறுத்தல்களுக்கு இலக்காகும் வீடுகளிலிருந்து வீதிகளுக்கு தப்பி வந்திருக்கின்றார்கள். சிலர் நகரத்திற்கு வந்து வீடுகள் அல்லது சிறிய ஓட்டல்கள், சிற்றுண்டி சாலைகளில் பணிபுரியவும் செய்கின்றார்கள். இந்த பிள்ளைகளின் பின்னணி எவ்விதம் இருந்தாலும் இந்த பிள்ளைகள் அனைவரினதும் பாதுகாப்பிற்கு உத்தரவாதம் இல்லாத காரணத்தினால் அத்துடன் சமூகம் இவர்களை குற்றமிழைப்பவர்களாகவே பார்க்கின்றது. இந்த மனோநிலையை நாம் மாற்ற வேண்டுமானால் தொடர்பு சாதனத்துறை முக்கிய பங்கை வகிக்க வேண்டும். வீதி சிறுவர்களுக்கு பின்னால் என்ன காரணம் இருக்கின்றது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டும். இந்த மக்கள் மீது சமூகம் கொண்டுள்ள மனோபாவம் மாற வேண்டும் என அவர்களுக்கு தொடர்பு சாதனம் ஊடாக உணர்த்தப்பட வேண்டும். மக்கள் இவர்கள் மீது அனுதாபம் காட்டுவதில்லை. சில சமயங்களில் இவர்களை குண்டர்களாக, கீழ்த்தரமானவர்களாக அல்லது சிறுவர் விபச்சாரிகளாக அவர்கள் அழைக்கின்றனர். நீங்கள் பாதையில் இருந்தால் நீங்கள் போலீசாரால் அடிக்கப்பட்டு சிறையில் போடப்படுகிறீர்கள். நீங்கள் சர்வோதய போன்ற ஒரு இடத்தில் இருந்தால் அப்படி ஒன்றும் நடக்காது. பொரெல்லையில் உள்ள வீதி சிறுவர் சரணாலயத்தில் நல்ல முறையில் பராமரிக்கப்பட்ட காரணத்தினால் விஜயசேனவின் வாழ்க்கை முழுமையாக மாற்றமடைந்துள்ளது. முன்னரெல்லாம் அவனது வேலை முடிந்தவுடனேயே போய்விடுவதுண்டு. தற்போது 7 அல்லது 8 மணி வரை இருந்துவிட்டு படுக்கைக்காக அவனது வீட்டுக்கு செல்கின்றான். பொழுது புலர்ந்தவுடன் திரும்பி வந்து விடுகின்றான். எனவே அவனின் நேரம் முழுவதும் இங்கு கழிகின்றது. அவன் வெளியே சென்றால் போலீசாரினாலும் அயலவர்களாலும் பல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்பது அவனுக்கு தெரியும். அவனுக்கு இங்கு தொலைக்காட்சியை பார்க்கலாம். அவனுக்கு விளையாட வேண்டுமானால் நண்பர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் அவர்களுக்கு சில உணவு, தேநீர், மேலும் பல வசதிகள் என்பவற்றை கொடுக்கின்றோம். எப்போதும் நன்றாக இருக்கும்படி நாம் அவர்களுக்கு சொல்லி வருகின்றோம். அப்போதுதான் அவர்களுக்கு நல்ல வாழ்வை கொண்டு நடத்தலாம். இவர்கள் அனாவசியமாக கைது செய்யப்படுதல் அல்லது நன்னடத்தை இல்லங்களில் தடுத்து வைக்கப்படுவதற்கு பதில் இந்த பிள்ளைகளுக்கு வாழ்க்கையை நெறியான முறையில் இட்டு செல்வதற்கான வழிகாட்டல் கொடுக்கப்படுவது அவசியமாகும். எனவே இது தொடர்பாக அனைத்து தரப்பினரும் விசேட கவனம் செலுத்துவது அவசியமாகும். இவ்விதம் ஆதரவற்ற நிலையில் உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கும் இந்த சிறுவர்களின் நல்வாழ்வுக்கு வகை செய்ய நாம் உடனடி நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இதுபோன்ற எத்தனையோ சிறுவர் சிறுமியர் தங்கள் இளம்பராய வாழ்க்கையை இழந்து துன்பப்படுவார்கள் என்பதை அனைவரும் சற்று சிந்தித்து செயலாற்ற வேண்டும். මචා උඹලා එවරස් ගිහිල්ලා තියෙනවද? මම නම් අහලා තියෙනවා. නමුත් එවරස්ට් ගිහිල්ලා නැහැ. මං ගිහිල්ලා තියෙනවා මචා. නෑ. நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்ததாக எவரெஸ்ட் மலையை பற்றி தான் பேச போகின்றோம். அதாவது சூமோலோங்மோ என்று நேபாள மொழியில் அழைக்கின்றார்கள் இந்த எவரெஸ்ட் மலையை. ஆனால் එවරස්ට් එකට නේපාල ලැන්ග්වේජ් එකේ කියනවා මචං චූමොලොන්මෝ කියලා. චූමොලොන්මෝ කියන්නේ ඒ වගේම මේ තීබේත් රටේ කියනවා සහාර්ත් කියලා. සහාර්තා කියලා කියනවා. ඒක නම් පොඩ්ඩක් කියනවා අරක චූමොලොන්මෝ මොමෝ හරි. ඊළඟට நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் பேச போகும் விடயம் இந்த எவரெஸ்ட் சிகரத்தை பற்றி தான் தெரிந்து கொள்வோம். ஆசியாவில் இந்தியா, சீனா, நேபாளம் மற்றும் திபெத் நாடுகளின் எல்லைப்பகுதியில் அமைந்திருக்கும் 29,029 அடி உயரம் கொண்ட எவரெஸ்ட் சிகரமே உலகின் உயரமான பிரதேசம் என அழைக்கப்படுகின்றது. பார்த்தவுடனேயே உள்ளத்தை கொள்ளை கொள்ள செய்கின்ற அழகை எவரெஸ்ட் சிகரம் கொண்டிருந்தாலும் அதன் சிகரத்தை தொடுவது மரணத்திற்கு ஒப்பானது என்றே கூறலாம். உலகின் முகட்டை தொடும் ஆசையில் வருடம் தோறும் ஆயிரக்கணக்கான மலையேறுபவர்கள் எவரெஸ்ட் சிகரத்தை நோக்கி வருகின்றார்கள்.
எனினும் அனைவராலும் இந்த சவால்மிக்க இலக்கினை அடைய முடிவதில்லை. 1921ஆம் ஆண்டு எவரெஸ்ட் சிகரத்தை நோக்கிய முதல் பயணம் மேற்கொள்ளப்பட்டாலும் அது பல உயிரிழப்புகளை சந்தித்து தோல்வியில் முடிந்தது. எனினும் எவரெஸ்டின் உச்சத்தை 1953ஆம் ஆண்டு மே 29ஆம் தேதி சர் எட்மண்ட் ஹிலரி மற்றும் டென்சின் நோகே என்பவர்களால் தொட முடிந்தது. கடந்த 2008இன் மலையேறும் பருவகாலம் முடியும் வரை 4102 பேர் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்துள்ளனர். அதே நேரம் எவரெஸ்டை தொடும் முயற்சியில் 210 மனித உயிர்கள் இதுவரையில் இழக்கப்பட்டுள்ளன. எனினும் 120 உடல்கள் இன்றும் கிடைக்கவில்லை. எவரெஸ்ட் சிகரத்தை அடைவதற்கு மலையேறுபவர்கள் 2 பாதைகளை பயன்படுத்துகின்றனர். திபெத் வழியாகவும் நேபாளத்தின் வழியாகவும் சிகரத்தை நோக்கிய பாதை செல்கின்றது. எவரெஸ்ட் மலைத்தொடரின் வெப்பநிலையானது மலை சிகரத்தில் மறை 100 பாகை ஃபெர்னைட்டாக நிலவுவதோடு வெயில் காலங்களில் மறை 15 பாகை ஃபெர்னைட் வரை குறைவடைவது உண்டு. இந்த காலநிலைக்கு உகந்த உடைகளோ சுவாசிப்பதற்கு பிராணவாயுவோ இல்லாமல் உயிர் வாழ்க்கை சாத்தியமற்றது. மேலும் பிராணவாயு இன்மையால் செயற்கையாக பொதியிடப்பட்ட ஆக்சிஜன் கொள்கலன்களை மலையேறுபவர்கள் பயன்படுத்துகின்றனர். அதே நேரம் எவரெஸ்ட் சிகரத்தின் அழுத்தம் சாதாரண கடல் மட்டத்தில் இருக்கும் அழுத்தத்தை விட 3 மடங்கு அதிகரித்தே காணப்படுகின்றது. சுமார் 8000 மீட்டர்களுக்கு மேல் காணப்படும் பிரதேசத்தினை டெத் ஜோன், மரண பிரதேசம் என அழைக்கின்றனர். இந்த பிரதேசத்தின் வெப்பநிலை, அழுத்தம் மற்றும் குறைந்த பிராணவாயு காரணமாக மனிதனால் தாக்குப்பிடிக்க முடியாத சூழல் இருப்பதோடு எவரெஸ்ட் சிகரத்தின் அபாயகரமான பிரதேசமாகவும் இது கணிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதியிலேயே அதிகப்படியான உயிரிழப்புகள் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். எவ்வாறாயினும் பலர் எவரெஸ்ட் சிகரத்தை தொடும் முயற்சிகளில் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் எவரெஸ்ட் மலைச்சிகரம் குறித்த பல சுவாரஸ்யமான புதிர்கள் காணப்படுகின்றன. அதாவது எவரெஸ்ட் சிகரமானது வருடத்திற்கு 2.4 அங்குலம் என்ற வேகத்தில் இன்றும் உயர்ந்து கொண்டிருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கடந்த 26,000 வருடங்களில் எவரெஸ்ட் சிகரமானது 1 மைல் தூரம் உயர்ந்துள்ளதாக புவியியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். Yacht TV, we're serious about having fun. We enjoy music. We care about the environment. But most of all, we believe in Asia. உண்மையிலேயே எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டவர்கள் சாதனையாளர்கள் தான். என்னை போன்றவர்களும் சாதனையாளர்கள் தான். சாதனையாளர்கள் தான். ஆனால் எதுக்கெடுத்தாலும் எவரெஸ்ட் சிகரத்தை உதாரணமாக காட்டி முன்னேறு என்று கூறுபவர்கள் சற்று இதை பற்றி யோசிக்க வேண்டும். சரி, அடுத்ததாக மழை பெய்ய போகின்றது. நாங்கள் உள்ளே நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் ஒரு பாடசாலையை பற்றி தெரிந்து கொள்ள போகின்றோம். கல்வி என்பது எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு உரிமை. ஆனால் இந்த கல்வி உரிமையை கிடைக்காத சிங்களகோட மாணவர்கள் பற்றி தான் நாம் இப்போது பேச போகின்றோம். இந்த இடத்தினை காணும் சந்தர்ப்பங்களில் சுப்பிரமணியத்திற்கு பல்வேறு எண்ணங்கள் தோன்றுகின்றன. இக்கல்விக்கூடமும் இச்சிறார்களின் அசைவுகளும் அவரது நினைவுகளை பல வருடங்கள் பின்னோக்கி இட்டுச் செல்கின்றது. இன்பமான நினைவுகள் அதில் கலந்திருந்தாலும் கல்வியை இழக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டமை
அவரது மனதில் ஒரு பாதிப்பாக இன்றும் இருக்கின்றது. அந்த நாளில் நாங்கள் கல்வி கற்கும்போது சாதாரணமாக பாடசாலை ஒன்று இருந்து நல்லா இருந்தாங்க. நிறைய 60, 70, 80, 100 பிள்ளைங்க இருக்கும். நாங்கள் 1ஆம் ஆண்டுலேருந்து நாங்கள் தரம் 5 வரலும் அதிலே தான் படிப்போம். 1983 ஸ்கூலில் மூலமாக எங்களுக்கு எனக்கு பெரிய கவலையாக போச்சு. அப்படியே நம்ம இவ்வளோ காலமாக நல்ல பரம்பரையாக இருந்து படித்து கொண்டு இருந்து ஸ்கூலை மூடி விட்டாங்களே, இது போய் எப்போ நம்ம ஸ்கூல் இந்த மாதிரி வரப்போகுது, நம்மளோட பிள்ளைகளெல்லாம் எங்கே போய் இனிமேல் படிக்க போகிறாங்க, இதுமாதிரி ரொம்ப கவலையாக இருந்தது. இந்த பாதிப்புகள் சுப்பிரமணியத்திற்கு மாத்திரம் சொந்தமானவை அல்ல. சிங்களகொட பிரதேசத்து மக்களில் பலரின் வாழ்வினை மீட்டு பார்த்தால் தொடர முடியாத கல்வியின் இயக்கங்கள் இன்றும் தேங்கி நிற்கின்றன. 1983 நடைபெற்ற வன் செயல்களால் சிங்களகொட தமிழ் மகா வித்தியாலயம் மூடப்பட்டது. இரத்தினபுரி மாவட்டத்தின் சிங்களகொட பிரதேசத்தில் உள்ள தமிழ் பாடசாலையை பற்றியே இப்போது நாம் பார்க்க போகின்றோம். இரத்தினபுரி மாவட்டத்தின் அயகம பிரதேச சபைக்கு உட்பட்ட சிங்களகொட பிரதேசத்தில் வாழ்கின்ற சுமார் 65 தமிழ் குடும்பங்களுக்கு காணப்படுகின்ற ஒரேயொரு தமிழ் மொழி அரச பாடசாலையாக சிங்களகொட தமிழ் மகா வித்தியாலயம் காணப்படுகின்றது. எனினும் 83 கலவரங்களின் பின்னர் மூடப்பட்ட இப்பாடசாலை இவ்வருட செப்டம்பர் மாதத்திலேயே மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டது. தமது கல்விக்கிருந்த ஒரே ஆதாரமான இப்பாடசாலையை சுமார் 20 வருடங்களாக இம்மக்கள் இழந்திருந்தமையானது அம்மக்களது கல்வியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. ஆரம்பத்தில் 1977ஆம் ஆண்டு அரச பாடசாலையாக இயங்கிக் கொண்டிருந்த வேளையில் இங்கே மாணவர்கள் கல்வி கற்கும் நிலை ஏற்பட்டிருந்தது. என்றாலும் 1983ஆம் ஆண்டு இடம்பெற்ற இனவன் செயல்களால் அந்த பாடசாலையில் கற்பித்த ஆசிரியர்கள் யாழ் பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதால், அதே நேரம் இந்த பகுதி தனி சிங்கள பகுதியாக இருந்ததாலும் அவர்கள் பீதியின் காரணமாக தங்களது ஊர்களுக்கு சென்றதால் இங்கே கல்வி கற்கும் மாணவர்களுக்கு கற்பதற்கான வசதிகள் இன்றி பாடசாலையும் மூடப்பட்டு அதன் பிறகு இயங்காமல் இருந்தது. கல்வி நிலை என்றால் ஆரம்பத்திலே ஏனென்றால் இங்குள்ள மாணவர்கள் 60க்கு மேற்பட்ட மாணவர்களாக இருந்தார்கள். எனவே கல்வி திணைக்களத்தோடு கதைத்த போது இங்குள்ள மாணவர்கள் அதாவது மீத்திறன் உள்ள மாணவர்களாகவும் மீத்திறன் அற்ற மாணவர்களாகவும் இருந்தார்கள். இப்பாடசாலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டதன் பயனாக இங்கு வாழ்கின்ற 90 மாணவர்களுக்கு அவர்களின் கல்வியை தொடர்வதற்கான வாய்ப்பு மீண்டும் கிடைத்துள்ளது. எனினும் இப்பாடசாலையானது அடிப்படை வசதிகள் மற்றும் நிரந்தர ஆசிரியர்கள் இல்லாமை போன்ற பிரச்சனைகள் இந்த பாடசாலையின் கல்வி நடவடிக்கைகளில் பெரும் பாதிப்பை செலுத்துகிறது. கல்வி நிலையை பொறுத்தளவில் இந்த பகுதி மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ளது. ஏனென்றால் இப்பொழுது இங்கே 1 முதல் 5 வரை வகுப்புகள் நடைபெற்றாலும் கூட அரசாங்க பாடத்திட்டப்படி அந்த மாணவர்கள் வகுப்பு ரீதியாக இருக்கிறார்களே தவிர அவர்களை அந்த அடிப்படை பாடத்திட்டம் முழுமையாக அவர்கள் சென்றடையாத நிலையில் தற்போது கல்வி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமையை இன்னும் சுமார் 2-3 வருடங்களில் தான் நாங்கள் நிவர்த்தி செய்யக்கூடிய அளவிலே நாங்கள் தற்பொழுது இருக்கின்றோம். அதே நேரம் இந்த பாடசாலைக்கு அதிபராக மாத்திரம் என்னை நியமித்துள்ள வேளையிலே ஆசிரியர்கள் எவரையும் நியமனம் செய்யவில்லை. என்னோடு சேர்ந்து இங்கே தொண்டாசிரியர்களாக கடமையாற்றும் 4 என்னோடு சேர்ந்து கடமையாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். இப்பாடசாலையை மீள ஆரம்பிப்பதில் பல்வேறு பிரச்சனைகள் காணப்பட்ட நிலையில் இப்பிரதேசத்தின் சிங்கள தமிழ் மக்களுடன் தொண்டர் ஆசிரியர்களும் ஒன்றிணைந்து இப்பாடசாலையினை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு பாரிய பங்களிப்பினை வழங்கியிருந்தனர். இன்று இத்தொண்டர் ஆசிரியர்களே இப்பாடசாலையை நடாத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். சிங்களவர்கள் இருக்கும் இந்த பிரதேசத்திலே சிங்கள பாடசாலை அண்மையில் இருக்கும்போது கூட அவர்களில் பாடசாலையில் எமது மாணவர்கள் தமிழ் மொழி மூலம் கல்வி கற்க முடியாது. எனவே தமிழர்களாக இருப்பதற்கு அடிப்படை தேவை தமது தாய்மொழி. எனவே தமது தாய்மொழியில் கல்வி கற்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த சிங்களவர்கள் எமக்கு உதவி செய்துள்ளனர். கல்வியை இழப்பது ஒரு சமூகம் தனது இருப்பையும் அடையாளத்தையும் இழப்பதற்கு சமமாகும். அந்த வகையில் சிங்களகொட மக்கள் இழந்திருந்த தமது கல்வியினை காலங்கடந்தேனும் பெற்றுக்கொண்டமை அம்மக்களது எதிர்காலத்திற்கு வழங்கப்பட்ட உத்தரவாதம் எனலாம். எனினும் இப்பாடசாலை எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகள் நிவர்த்தி செய்யப்படுவதன் மூலமே அந்த உத்தரவாதம் நிலைத்து நிற்கும்.
අධ්‍යාපනයක් ලැබෙන්න ඕනි කියන එක මාර වැඩගත් දෙයක් නෙමෙයි. මේ ස්කෝලත් එක බලපුවම මේ ළමයි හරි අසරණයි. අනිවාර්යයෙන්. අවුරුදු 5ක් තිස්සේ මේගොල්ලන්ට මේ හොඳ තැනක් නැතුව ඉන්නවා නම් ස්කෝලයක් නැතුව ඉන්නවා නම් මාර අප්සෙට් දෙයක්. ඒ තැනේ ප්‍රශ්නයක්ද නැත්නම් මොකක්ද? ඔව් ඒගොල්ලන්ට තැනක් නැහැ. ඒක මේ මාර දුෂ්කර ගම්මානයක් නේ බං. රජයේ මොකක් කරේ ඉවර සැලස මොකක් කරන්නේ? අපේ ප්‍රෝග්‍රෑම් එක තුලින් මොනවාරි මේ දෙයක් රජයේ මාර්ගෙන් වෙනවා නම් අපි තමයි ඒක මොනවාරි කරන්න ඕනේ. වෙනවා නම් හොඳයි. கல்வி உரிமை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதே உண்மைதான். இந்த சிங்களகூட மாணவர்களுக்கும் அது கிடைக்க வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. சரி, குட்டிச்சுவர் நிகழ்ச்சியில் நாங்கள் பல்வேறு விடயங்களை பேசுகின்றோம், எல்லையற்ற பல்வேறு விடயங்களை ஆராய்கின்றோம். ஆனால் இந்த பேச்சுகள் வெறுமனே பேச்சுகளாக மட்டுமில்லாமல் ஒரு மாற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு. சரி, மீண்டும் மற்றொரு குட்டிச்சுவர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் Ramesh. Yes, Ramesh. Bye. I guess I'd like to be a librarian. Well, actually, I'd like to be a stewardess. Nah, I want to be Sprint Queen. No, maybe I want to be a diver. Well, it would be nice being a vet. No, what I really want to be is a world-class show jumper. I don't really know what I want to be, but what I do know is I can be anything I want to be as long as I work hard at it and believe in myself.